காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம் வாங்க. காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் லைட்டாக மஞ்சள் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஹீட் பண்ணி. நான் சக்தி ரெடிமேட் பஜ்ஜி மாவில் தான் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். காரம் செக் பண்ண மாவில் காரம் இருக்குது, உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. தேவையான அளவு காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நான் மறுபடியும் லைட்டாக மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். உப்பு லைட்டாக போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வாங்க பக்கோடா போட்டுக்கலாம். தனித்தனியாக உதிரியாக போடுங்க. அப்போ தான் செப்பரேட்டாக வரும் பக்கோடா. ஸ்கூல் விட்டு வந்தோடனே என் சின்ன பையன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி காலிஃப்ளவர் இருந்ததுனால சரி பக்கோடா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு ரெடி பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த சக்தி பஜ்ஜி மாவில் செய்கிறேன். ரெடிமேட் பஜ்ஜி மாவில் ரொம்பவே நல்லா வந்திருக்கு காலிஃப்ளவர் பக்கோடா. பார்க்கவே நல்லா மொறுன்னு இருக்குது. டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, பசங்க சாப்பிடுவாங்க. இது ஒட்டின்னு வர்றத இந்த மாதிரி சூரிய வச்சு உடச்சி விட்டேன் நான். அப்போ தான் உதிரியாக வரும் பக்கோடா. டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடிங்க. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி பஜ்ஜி மாவு இருந்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் போயிட்டு பசங்களுக்கு போட்டு தரேன் கப்பில். பாய்.